திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் ஆகியோருடைய இல்லத்திலே சிறுமிக்கு, பட்டியலின சிறுமிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள், வன்கொடுமை உள்ளிட்ட மிக கொடூரமான அந்த நடவடிக்கைகள், அந்த பெண்ணினுடைய அனுபவங்கள் காணொலியாக வெளியில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சித்திரவதைக்கு பின்புலத்திலே சாதிய மனநிலையும் அதிகார போதையுமாக இந்த இரண்டும் இணைந்து ஒரு சிறுமியின் மீது மிக மோசமான ஒரு கொடூர தாக்குதலாக நடந்து தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படியான மிக மோசமான வன்முறையை ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய குடும்பத்தார்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தகவல்கள் முழுமையாக சமூகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்பும் கூட அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் மீது, மகன் மற்றும் மருமகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில் தாமதம் இருந்தது. தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்று வரை அவர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை என்கின்ற தகவல் மட்டுமே அரசினால், திமுக அரசினால் சொல்லப்படும் என்றால் சாமானிய மக்களுக்கு எந்த வகையிலான பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. எனக்கு முன்பு பேசிய தோழர் அரங்க குணசேகரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வேங்கை வயலில் ஆரம்பித்து அதற்கான குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் அதே போன்றதொரு வன்கொடுமை நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதை பல இடங்களில் நாங்கள் சம்பவமாக பார்த்து வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் எல்லாம் பெரும்பாலும் நான் பார்த்தோம் என்றால் தாக்குதல்கள் எல்லாம் பள்ளி அளவில் சிறுவர்கள் மீதும் சிறுமிகள் மீதும் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த நிலை மிக மோசமடைந்திருக்கிறது. சமூக நீதியை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதியாக மக்களிடத்தில் சொல்லுகிறது. ஆனால் அந்த சமூக நீதி என்பது அந்த சமூகத்தில் அடித்தட்டிலே எந்தவித உரிமையும் இல்லாமல், சட்ட பாதுகாப்பும் இல்லாமல், அவர்களுக்குரிய நீதி மறுக்கப்படுகின்ற நிலையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வகையான நீதியை பெற்று தருகிறோம் என்பதை பொறுத்துத்தான் சமூக நீதி என்பது, சமூக நீதி ஆட்சி என்பது அளவிடப்படும். அனைத்தையும் வாக்குகளாக மட்டுமே பார்த்து கடந்து சென்றோம் என்றால் இந்த சமூகத்திலே சமூக நீதி என்பது சாத்தியமில்லை. ஆதிக்க சமூகத்தை மனநிறைவு செய்கின்ற வகையில் அவர்கள் செய்கின்ற கொடுஞ்செயலை தட்டி கேட்பது, அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கொடுஞ்செயலை, வன்கொடுமையை தட்டி கேட்பது என்கின்ற போக்கு இல்லாமல் தட்டி கழிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது முழுவதுமாக சாதிய கொடுமை நிகழ்கின்ற ஒரு ஆட்சியாக மாறி வருகிறது என்பதைத்தான் தொடர்ச்சியாக ஒரு வருட காலத்தில் நடந்த வழக்குகள், ஒரு வருட காலத்தில் நடந்த வன்கொடுமைகள், இந்த ஒரு வருட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமூக உரிமைகளுக்காக போராடுகின்ற தோழர்களுடைய போராட்டங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றன. கடந்த 2.5 வருட ஆட்சி காலத்திற்குள்ளாக இந்த சாதிய ஒடுக்குமுறை என்கின்ற நிகழ்வுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற எந்தவித செய்தியும் சாதி வெறியர்களுக்கு சொல்லப்படவில்லை. சாதி வெறியர்களை மெத்தனமாக கையாளுகின்ற போக்கை அதிகார வர்க்கம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறது. இந்த அதிகாரிகளை, அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற ஒரு அரசை திமுகவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்பார்ப்பினூடாகத்தான் இந்த ஆட்சி என்பது பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களுடைய ஆதரவிலே அமைக்கப்பட்டது. 2.5 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் கூட இப்படியான உறுதியான நடவடிக்கை இல்லாத ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நிலையை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது? அரசு செயலற்று போயிருக்கிறதா அல்லது இந்த சாதிய வன்கொடுமைகளை அரசே ஆதரிக்கிறதா, அந்த கட்சி என்பது இதை ஊக்குவிக்கிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. ஆகவே தலைநகரில் சென்னையிலே
ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய குடும்பத்தில் நடந்த இந்த வன்கொடுமையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் சித்திரவதை செய்த அந்த கொடூரன்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தால், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வீதியில் இறங்கக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வின் மீதான நடவடிக்கை என்பது மெத்தன போக்காக இருக்கிறது என்பதை சமயத்தில் நாங்கள் கண்டனத்துடன் பதிவு செய்கின்றோம். ஆகவே இந்த போராட்டம் என்பது, இந்த ஜனநாயக போராட்டம் என்பது அறிவு சமூகத்தால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தோழர்கள், செயல்பாட்டாளர்கள் கைகோர்த்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கை இந்த வன்கொடுமைக்கான நடவடிக்கை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்ற செய்திகள் அன்றாடம் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டிலே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமை தாக்குதல் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, திமுக அரசு என்ன வகையான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறது என்பதை நாங்கள் தீர்க்கமான ஒரு கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது என்றால் இந்த அதிகார வர்க்கம், அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையையும் இவர்கள் மீது, சாதிய வெறியர்கள் மீது எடுக்க மாட்டார்கள், ஒரு சமரச போக்கை மேற்கொள்வார்கள் என்றால், கொள்கை ரீதியாக சாதி ஒழிப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறீர்கள்? இந்த அதிகார வர்க்கம் முழுவதுமே ஒரு சாதிய பாகுபாட்டோடு, அந்த சாதிய பாகுபாடு என்கின்ற நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் கட்சியும் அதே போன்ற ஒரு சாதிய பாகுபாடோடு தான் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதும், இது போன்ற வன்கொடுமைகளை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்கின்ற செய்தி மிக தெளிவாக அனைத்து தரப்பிலும், அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் புரியக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் நடவடிக்கையின் மூலமாக காட்டப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. இந்த போராட்டம் என்பது மேலும் மேலும் முன்னகர்ந்து செல்ல வேண்டிய தேவையை திமுக அரசு ஏற்படுத்தும் என்றால் மிக வலிமையான போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் அணியமாகவே இருக்கின்றோம் என்பதை இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்படியான ஒரு தலைநகரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் காவல்துறையின் மீது எங்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது. இந்த செயல்படாத காவல்துறையை ஆட்சியாளர்கள் திமுக இந்த கண்டிப்போடு நடத்தவில்லை என்றால் திமுகவின் மீதும் எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த அவநம்பிக்கைகளை எல்லாம் போக்குகின்ற வகையிலே உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைக்கு என்ன செய்ய போறீங்க என்கின்ற விளக்கத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்கிறது. அந்த வாக்குறுதியும், அந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயல் மட்டுமே இந்த பட்டியல் சமூக மக்களை சாதிய வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் என்பதை சமயத்தில் தீர்க்கமாக தெரிவித்து, இந்த குற்றவாளிகளை உடனடியாக திமுக அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு திராவிட மாடல் அரசு என்று கொள்கை பிரகடனம் படுத்தி முன்வைத்திருக்கிற ஒரு அரசு. திராவிட மாடல் அரசு என்றால் அது பெரியாரை வழிதொட்டு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசு, சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு என்று பொருள்படும். ஆனால் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் அல்லது அதை மேலும் மேலும் நடக்காத வண்ணம் சாதி வெறியர்களை அடக்கி ஆள்வதிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள். எனவே பெரியாரை முன்னிறுத்தி பெரியாருக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில்தான் இந்த அரசினுடைய நடவடிக்கைகளும் காவல்துறையினுடைய நடவடிக்கையும் இருக்கிறது. காவல்துறையினுடைய கரங்களை அரசு கட்டி போட்டுள்ளதா அல்லது அரசுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் இல்லையா என்பதைத்தான் இங்கே நாங்கள் உங்கள் முன்பாக கேட்க விரும்புகிறோம். வேங்கவயலிலே பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்த குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதுதான் இந்த தொடர் சாதிய அடக்குமுறைக்கு, ஒடுக்குமுறைக்கு, வன்கொடுமைகளுக்கு, சாதி வெறியர்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இது உருவாக்கக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி வருகிறது.
இது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்குத்தான் அவமானம். எங்களுக்கு அவமானம் அல்ல. நாங்கள் கேள்வி கேட்கிறோம். உங்களால் இந்த நாட்டை ஆண்டு சமத்துவத்தை நிலைநாட்ட முடியவில்லை என்று சொன்னால், சமூக நீதியை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த அரசையும் இந்த அரியணையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு நீங்க அரணாக இருக்கக்கூடியவர்களாக மாறி போகக்கூடிய நிலை தொடருமையானால் எங்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் நெருக்கடியும் உங்களுக்கு எழும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது, ஊடகங்களெல்லாம் வந்திருக்கிறது. முதலமைச்சருக்கு இந்த தகவல் அன்னைக்கே நோட்பேட் வச்சு போயிருக்கும். கண்டிப்பா அவரு அன்றாட செய்தித்தாளை பார்க்கக்கூடிய ஒருவர் இந்த தகவல் அறிந்த பிறகு இது தன்னுடைய ஆட்சிக்கு, தன்னுடைய கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு குற்றம் என்று கருதி இருந்தால் இந்த நேரத்துக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். வேங்கவயல்ல நடந்த குற்றத்தையே இதுவரை தீர்வு காண முடியாத இந்த அரசு, சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கத்தினர் ஒருவராக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை எப்படி கைது செய்வார் என்கிற கேள்வி எழுகிறது, அவநம்பிக்கை எழுகிறது, ஐயம் எழுகிறது. இந்த அரசினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், குறிப்பாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், சாதி ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தலையால தண்ணி குடிக்கிறோம், தொடர்ந்து கேட்டு வருகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் கூட இப்பொழுது சமீபத்தில் ஒரு பெண்ணை சொந்த பெற்றெடுத்த தாய் தகப்பனே ஒருத்த நாட்டில் இன்றைக்கு அவர் பலி கொடுத்திருக்கிறாங்க. எண்ணற்ற குற்றங்களை எங்களால் சொல்ல முடியும். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இது நான் களத்தில் நிற்கிறதுனால பல தகவல் எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் அரங்க குணசேகரனுக்கு இன்னும் அவருடைய வயதத்திற்கு ஏற்ப, அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ப இப்படி பல தகவல் எங்களிடத்தில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டிலும் அவ்வளவு தகவல் இருக்கிறது. காதில் விஷத்தை ஊத்தி கொன்ற ஒரு குற்றத்திற்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. செங்கல் இருக்கிற காலாவையில எரித்து கொலை செய்த குற்றத்திற்கு பாபநாச காவல் நிலையத்தில் சாதி ஆணவ படுகொலைக்கு இன்னும் குற்றம் தீர்க்கப்படல. இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசும் காவல்துறையும் வாக்கு அரசியலுக்காக பழி கொடுக்கிற ஒரு சூழலைத்தான், பட்டியல் சமூக மக்கள் மீது எத்தனை பெரிய கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டாலும், ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டாலும், அவர்களுக்கு எதிராக வன்கொடுமை நடத்தப்பட்டாலும், அல்லது கும்பல் கொலை செய்தாலும், அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டாலும், பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே அந்த கிராமத்திற்கு புழுகுந்து கலவரத்தை ஏற்படுத்தி கொடூர கொலைவெறி தாக்குதல் நடத்தினாலும் அதை பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாமல் குற்றம் இழைத்த சமூகத்தை பாதுகாக்கிற நடவடிக்கை தான் காவல்துறை செய்கிறது, அரசு செய்கிறது, சாதி ஆதிக்கவாதிகள் செய்கிறார்கள். அதை அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளுக்கு தீர்வு காண்பதற்கென்று நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளோ, SC/ST கமிஷனோ, அல்லது வேற பிற என்ன விதமான துறையோ ஒரு துரும்ப கூட எடுத்து போடல. உட்கார்ந்து அந்த துறைக்கு என்று ஒதுக்கப்பட்ட சம்பளத்துல காப்பி குடிச்சிட்டு செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா மகிழ்வுந்துல போறதை தவிர அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர் கூட ஒரு துரும்ப கூட நவத்துல. யார் கேட்கணும்? ஆட்சியாளர் நீங்க தான் கேட்கணும். விழிக்கண் குழு என்கிற குழு இருக்கிற அந்த குழுவுக்கு தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்க தான். மாவட்டம் முழுவதும் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், அவர் தலைவராக இருக்கிறார். எந்த மாவட்ட ஆட்சியரும் மனசாட்சியோட செயல்பட்டதுண்டா? கேள்வி கேட்டதுண்டா? நடவடிக்கை எடுக்கதுண்டா? ஒன்றும் இல்லை. நாங்க ஒவ்வொரு முறை வந்து கத்தி போற தவிர வேற எந்த தீர்வும் இல்லை.
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பெரியாருக்கு அவமானத்தை செய்யாங்க. நாங்களாம் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள். பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் எதனால வருது? கருப்பு சட்டை போட்டவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் எது வருது? கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இது போன்ற நிலைக்கு உருவாக்கி திராவிட மாடல் என்று சொல்லி சமூக நீதியை, சமத்துவத்தை, ஒடுக்கப்பட்ட சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தவறினால் பெரியாருக்கு அவமானம் தான். பெரியார பேரை சொல்லிட்டு இருக்க எனக்கும் அவமானம் தான் வரும். எனவே மெத்த பணிவன்போடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்க காவல்துறைக்கு இதெல்லாம் தெரியாமல்ல, காத்து புகாத இடத்துல உங்களால புக முடியும்னா, நடவடிக்கை எடுக்க முடியும்னா, இதுவரை அந்த குற்றம் இழைத்த தம்பதிகளை அவங்க வீடியோ போடுறாங்க. 20 நிமிஷம் வீடியோ போட்டு பேச முடியுது. வீடியோ எடுத்தவர் யாரு, எங்க இருந்து கொடுத்தாங்க, என்னன்னு உடனே ஆராய முடியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு 10 நிமிஷம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இந்த அரசு விழிப்புடன் இருக்கக்கூடிய அரசா இருந்தா நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி உடனே நடவடிக்கை எடுக்கும். இது தூங்குற மாதிரி நடிக்கிற அரசா இருந்தா நாங்க என்ன பண்றது? எங்க கேள்வியை இப்பொழுது நாங்கள் பகிரங்கமாக வைக்கிறோம். எங்களை தனியா விடுங்கப்பா, எங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தாங்கன்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை. இங்கே இருந்து ராம விழாவுக்கு ரயில்ல ஏற்றி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறது அந்த அரசு. உங்களுக்கு சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்கிறோம், உங்களுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம், உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யணும். இங்கே ஒண்டுவதற்கு ஓலை குடிசை இல்லை, குந்துவதற்கு குடிசை இல்லை, ஒரு கைப்பிடி மண்ணுக்கு சொந்தக்காரனாக இல்லாமல் இருக்கிறான். ஆனால் ஸ்ட்ரீட் தெரு, அது என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களே தெருவில், ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தி இருக்கிற இளைஞர்களை இன்றைக்கு புரட்சிகரமாகவோ முற்போக்காவோ சிந்திக்க செயல்பட முடியாத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழலை அரசே முன்னின்று நடத்துகிறது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறீங்க, ஆனா இளைஞர்களுக்கு சமத்துவத்தை போதித்து சமூக நீதியை கற்பிக்க வேண்டிய ஒரு அரசு திசை மாற்றி கொண்டிருக்கிறது. எனவே சமீபத்தில் நடந்த மாநாட்டில், இளைஞர்கள் மாநாட்டில் கூட அரை நிர்வாண ஆடையோட பிரியாணியை போட்டு நீங்க போட்ட ஆட்டம் கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் அரசு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசா என்று கேள்வி கேட்கிற நிலை இருக்கிறது. எங்களுக்கு இந்த அரசு வீழ்த்த வேண்டும், உங்களை அவமரியாதையாக பேச வேண்டும் என்பது நோக்கமல்ல. ஆனால் உங்கள் செயல்பாடு எங்களை பேச வைக்கிறது. எனவே திருந்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க நீங்கள் தவறினால் உரிய நிலைக்கு நீங்கள் பதில் சொல்ல இந்த மக்களிடத்தில் நேரிடும் என்று சொல்லி என்னுடைய வன்மையான கடும் கண்டனத்தை இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் முன்வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.